வணக்கம் மக்கள்ஸ். IBPS RRB Clerk எக்ஸாம் வருஷம் 2022க்கான அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டான். நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. இதுவரையும் அப்ளை பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வைக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்க, ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவில் அனைத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலையும் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே காய்ஸ், அப்ளை பண்ணி முடிச்சவங்க அடுத்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் ஒரு ஷெடியூல் சொல்லியிருந்தேன். ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேலஞ்சிங்காக ஒரு 1 வீக்குக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அதை அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான டாஸ்க்கை நான் கொடுக்குறேன். போன வாரத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வாரத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த டாஸ்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இருக்கக்கூடிய டைமிங் வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு ஓடிடும். இப்படின்றதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது என்னென்ன டாபிக்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத அழுத்தி ஆழமாக டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லையா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை வைக்கிறேன். சரிங்களா? இல்லை சார் நான் அதை பார்க்க மறந்துட்டேனே சார் அப்படின்னா தயவு செய்து அதை பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி ஆப்டிடியூட் ரீசனிங். ஸோ உங்களுக்கு நல்ல டாஸ்க் கொடுத்துருப்பேன். சேலஞ்சிங்காக ஸ்கோரிங் பார்ட்டை தான் கொடுத்துருப்பேன். ஆப்டிடியூட்ல இதெல்லாம் படிங்கப்பா, ரீசனிங்ல இதெல்லாம் படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதை முதல் முடிங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் படிச்சிருவீங்க தானே. அப்படின் போது நான் தான் சொல்கிறேன், இல்லை இதை பண்ணுங்க, ஒரு வாரத்துக்கு இதை பண்ணுங்க. போன வாரத்தில் இதெல்லாம் யாரும் பண்ணல அப்படின்னா இந்த வாரத்தில் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா போன வாரம் நான் போட்ட வீடியோவை அதிகமான மக்கள் பார்க்கல. அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோலையாவது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு நீங்க படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கிறேன். அதை பாருங்க அப்படின்ற அவேர்னஸ் கொடுக்கிறதுக்கே இன்னொரு வீடியோ சொல்ல வேண்டியதா இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட்ல தரமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். நெக்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல முடிச்ச டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணல, அந்த 1 வீக்ல சொன்ன டாபிக் எல்லாம் படிக்கல அப்படின்னா அதுவே இந்த வாரத்திலையும் கண்டினியூ பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்ச பிரில்லியண்டா இருப்பீங்களா ஒரு சிலவங்களா, அதெல்லாம் முடிச்சிட்டேன் அடுத்து ஏதாவது சொல்லுங்க ஜி அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான டாஸ்க்கை அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை பார்த்து அதில் என்னென்ன டாபிக்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிங்க. இல்லை உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு படிப்பீங்களா, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் இல்லை, ஸோ என்னமோ சொல்கிறேன் அதை பண்ணி தான் பார்ப்போமே, அது உங்களுக்கு தானே ப்ளஸ் அட்வான்டேஜ் தானே. ஒரு டாப்பிக்கை இதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறத எடுத்து படிப்போம் அப்படின் போது படிக்கிறனால நமக்கு என்னையா ஆக போகுது, நல்லது தானே, லாபம் தானே. அது ஒரு அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. உங்களை வந்து தடுமாற விடாமல் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஷெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன் 1 வீக்குக்கு இதை படிங்க, நெக்ஸ்ட் வீக் இதை படிங்க, அடுத்த வீக் இதை படிங்க. எக்ஸாம் கிட்ட நெருங்க நிறைய விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களை நான் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாகவே அடுத்த ஒரு தரமான கண்டென்ட்ல வந்து இறங்குறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி.